ரெண்டாவது அண்ணா தெய்வம் எனக்காண்டியான தேவை காலையில் காய்க்கிறாங்க. சொல்லுங்கண்ணா அப்ப நீங்களே என்ன? நிச்சயமாண்ணா, நிச்சயமா. எங்களுக்கும் அவர் ஒரு நல்ல மனிதர், மனிதநேயம் உள்ள மனிதர் என்று எங்களுக்கு வடிவா தெரியுமான்னு சொன்னா. அதை இப்ப நாங்கள் அதுக்காக வேண்டித்தான் அவருக்கு நடந்த அநீதிக்கு எதிர்த்து தான் நாங்கள் இதை நிற்கிறோம். அவருக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிர்த்து தான் நாங்கள் இப்ப நான் மட்டும் இல்லை, இதுல நிறைய பேர் அவருக்கு ஒரு நடந்தது ஒரு அநியாயம். அவர் நல்ல வளர்ந்து வர ஒரு இளைஞர் அவருக்கு கொடுத்த தண்டனைகள் பெருசுன்னு சொல்லி அண்ணா ஆமா நேசன் நீங்க கதைங்கண்ணே அதான் கட் பண்றாதான் கோல். அவருக்கு சில நேரம் இப்படி நேரலையில விட்டுக்கிறங்க சொல்ற மாதிரி யாரும் பிளாக்மெயில் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா. என்ன கோபி என்ன நேசன் புள்ள தெரிஞ்சதுதானே கோபி என்ன அவர் ஈழத்துல இருக்கிறவர். உங்களுக்கு யாரும் போன் பண்ணி அச்சுறுத்தல் எதுவும் தராங்களோ? அதான் எடுத்து எங்கட அதான். ஓகேண்ணா. சில நேரம் அவங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் வரும் என்று சொல்லி இதுல நிக்க வேண்டாம் என்று சொல்லி அச்சுறுத்தல் தருவாங்க உங்களுக்கு. இல்ல இல்ல அப்படி வரையிலண்ணே சொல்லுங்க கோயில். ஓமண்ணா எங்களுக்கு தெரியும். நான் இப்ப என்ன கேக்குறேன்னு சொன்னா, நீங்க தெரியும் அம்மாவோட நீங்க நெருக்கமா அங்க வீட்டை போய் வரீங்க. அம்மா ஓகேவா? அம்மாவே என்ன நிலப்பாடு என்ன, அண்ணாட நிலப்பாடு என்ன, அண்ணாவை போய் நேர்ல பார்த்தீங்களா? நானக்கா முந்த நாள் பார்த்தேன். நேற்றைக்கு பார்க்கல நான் அண்ணாவை. கவிதா தானுங்க நேற்றைக்கு அக்கா பார்த்து போட்டு விட்டுட்டு வந்தானாங்கக்கா. அண்ணனை பார்க்க வேணாமங்க பார்க்க வேணாங்க. நான் எனக்கு அக்கா விருப்பம் அண்ணனை பார்க்க. ஏன்னா அண்ணனை பார்த்து அழுத்து போடுவேணுங்க அக்கா நானுங்கக்கா. எனக்கு தெரியும். இப்ப நாங்க அண்ணா வெளியில கொண்டு வர்றதுக்கு எங்களால என்ன செய்யலுமோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம்னா, அவரோட ஃபேமிலி என்ன சொல்லுது, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப நாங்க அம்மாவோட நீங்க கதை கேளியா? வீட்டுல சார் ஒருத்தரையும் கதை கேளியா? ஒருத்தரையும் கதை கேளியா? நானுங்கக்கா அவையாளை இது வச்சிருக்கிறோம் இந்த எடுக்கிறோம் அழகா சொல்லி நமக்கா அவையாளாக்கா எடுக்க வேணுமாக்கா. எனக்கு பவியன்னா சொன்னதை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி, அது உண்மையான செய்தியா அல்லது அது என்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் நாங்க ஏதாவது செய்தே ஆகணும். அண்ணா வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அவர் அங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அக்கா அக்கா நானும் அக்கா இருந்தா நான் சிறைச்சாலையில இருந்தானுங்கக்கா. சிறைச்சாலைக்கு போற நேரமாக்கா வீட்டு இருந்து சாவலாமாக்கான தாங்க முடியாத ஒரு நிலையில இருக்கிற அண்ணா வெளியில கொண்டு வர மட்டும் நிம்மதி இல்ல. எப்படி கொண்டு வரன்றதும் ஒரு தனியால எனக்கும் தெரியல, யார்கிட்ட கதைக்கிறேன்னு தெரியல. என்ன செய்யணும், இதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறதா அல்லது வேற யாருடைய கதைக்கிறதா, என்ன செய்யணும்ன்ற எனக்கு தெரியல. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. தமிழ் இருக்கிறார்ல வேற என்ன சுமனோ அவரை தானாக்கா கேட்கணுமாக்கா. என்ன மாதிரி செய்யலாம் கண்ணுங்காக்க கேட்கணுமாக்கா. அவரை கேட்டாலும் இதானாக்கா இதுக்கு முடிவுங்கக்கா தெரியுமாக்கான. ஹலோ இப்ப உங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி என்ன இருக்குது? இப்ப உங்களுக்கு இப்ப கிருஷ்ணா சிறைச்சாலையில இப்ப ஒரு இருக்கிறதால ஒரு தடுப்புல இருக்கிறாங்க. ஒரு குறையுமே விட இல்லை. அந்த அளவுக்கு உயர்த்தி விட்டு இருக்கிறாரு. அண்ணா அந்த வாழ்வாதார நிலை கேட்கிற அளவுக்கு அவர் விடவே இல்லை. பாருங்க அப்படியாண்டு. அக்கா அண்ணா உப்பு நான் கொழம்புக்கு போயிட்டு வந்தேன். நான் இதை மாசத்துல அங்கே மாலை கவித்தனால போறதுக்கு அண்ணே அண்ணே
அண்ணே அண்ணே ஆமாம், கேட்கிறேன் கேட்கிறேன். போயிட்டு வர 70,000 காசாண்டு வரேன் எனக்கு அண்ணா அண்ணன் அவர்கிட்ட சொந்த காசை கொடுத்துட்டு நான் சொந்த காசு கொடுத்தேன். நாங்க வீடியோ சொந்த காசு பார்த்தாங்க அப்பா சொந்த காசு போறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முதல் கொடுத்தவன். எனக்கு அண்ணன் அண்ணா இல்லாத எனக்கு இந்த விலகை அண்ணன் உடைஞ்சது மாதிரி இருக்கணும் எனக்கு அண்ணையான புள்ளோய். சரி அண்ணா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அவர் 19ஆம் தேதி அநேகமா வருவாருன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அண்ணன் சொல்லாத சுவரா பரவணும் அண்ணா. ஓகே ஓகே, நாங்கள் அதுக்கு தான் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் நாங்களும் எங்கள்ட விருப்பம் அதான் 19ஆம் தேதி கிருஷ்ணா வெளியில வரணும்ன்றதுதான் எங்கள்ட விருப்பமும். வந்து ஒரு குற்றவாளி இல்ல அவர் நிரபராதி என்றுதான் அவர் வெளியில வருவார். வந்து அதுக்கான முயற்சிகள் தான் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். அன்னைக்கு உள்ளுக்கு இருக்க வேண்டியவங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறார் எல்லாமே சதி திட்டம். நல்லவனுக்கு காலம் உண்டு, எங்களால செய்ய இயலும். எல்லாரும் ஒன்றுபட்டா என்னன்னாலும் செய்ய இயலும். அண்ணா வெளியில கொண்டு வரதுக்கு என்ன வழி யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அக்கா நல்லதொரு ஒரு 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 லோயரை இப்படிதான் கொண்டு வரலாம் இருக்கிற வைத்த நடவடிக்கைக்கா. மானனே இருக்கணும், மன பார்த்து வரவங்க என்ன சொல்றாரு லோயருங்க அக்கா வச்சிட்டோம் என்ன சொல்றாருக்கா. மானனங்களும் வச்சிருப்பார் ரெண்டு நம்பி கூட இருக்கிறோம் நாங்களும் காக்காவன தெரியும். என்ன பிரியப்பட்டும் அண்ணா வெளியிலங்காக்கா வந்து விட போனோம். அதாங்க அகைந்த நேத்தியமாக மக்களுடைய நேத்தியமாக. என்ன அண்ணா இப்ப என்ன கேஸ் ஃபைல் பண்ணிருக்கன்றது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லங்கக்கா என்ன கேஸ் அண்ணால ஃபைல் பண்ணிருக்காங்கன்றது ஏதாவது தெரியுமா? என்ன கேஸ் பண்ணிருக்காங்கன்றது தெரியலையே. அத வந்து சிவானேட்ட கேளுங்க. சிவானேட்ட கேட்டா சிவானைக்கு தெரியும் என்ன ஃபைல் பண்ணிருக்கு. விளங்குதா? சிவானேட்ட கேளுங்க. அவருக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது, சிவானைக்கு தெரியும். ஓகே, சிவானேட்ட கேளுங்க. நானே சிவானா வணக்கம். ஏதாவது தெரிஞ்ச இதுல சொல்லுங்க சிவானா. என்ன கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு தெரியாதாலதான் இப்ப ஒண்ணுமே செய்யல நிலைமையில இருக்கிறோம். இப்ப போலீஸ்கார சொல்றாங்களா இதுதான் கேஸ் ஃபைல். சில பேர் சொல்ல மாட்டாங்க. கேஸ் என்னன்னு தெரிஞ்சா வெளியில கொண்டு வரதுக்கான முன்னேற்பாடு செய்திருவோம்னு சொல்ல மாட்டாங்க. யாருக்காவது இதுல தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க என்னண்டு. அக்கா என்னன்னாக்கா இதுல வந்து கேஸ் நாங்கள் இதுல கதைக்கிறதோட நல்ல இல்ல சிவான் இதுல வேணாம் இந்த கேஸ் இது உள்ளுக்குள்ள நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம கதைக்க வேணாம். கேட்டுக்கொண்டா இருந்தேன். ஆமா, சில விஷயங்கள் நம்ம ஓப்பனா கதைக்க வேணாம். என்ன சொன்னா எதிரிகள் கூட இருக்கிறாங்க, விளங்குதான் எதிரிகள் கூட இருக்கிறானுங்க. அப்ப நம்ம இதுல வந்து நல்ல விஷயம் கதைக்கல. நான் உறுதியா அவரோட தொடர்பு கொண்டு யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிற நாடு அதோட நாங்கள் பார்த்து கொள்ளலாம் நல்ல மாதிரி. நீங்க அதுக்கு ஒண்ணு யோசிக்காதீங்களாக்கா. ஆமா யாழ்ப்பாணம் நான் இருக்கேன். வணக்கம் சிவாண்ணா, வணக்கம். என்னன்னு சொன்னா நான் நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறதால நான் ஒரு இவரை வந்து ஒரு ஊடகத்துறை யாழ்ப்பாண ஊடகத்துறையில வந்து ஒரு இவரை கூட்டிக் கொண்டு போய் இவர ஆதங்கத்தை ஊடகம் மூலமா தெரிவிச்சா வந்து இப்படி ஒரு கிருஷ்ணா ஒரு சமூகம் சார்ந்து பயணித்த ஒரு இளைஞர் இவரில் ஒரு அநாகரிகமான ஒரு என்னன்னு சொல்ற இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு மெயின் காரணம் ஒரு அந்த தேசிய கொடிய சுதந்திர தின நாள்ல வந்து தேசிய கொடியை பிடிச்சதாலதான் இவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றத்துக்கு ஆளாக்கின மாதிரி இவங்க ஒரு பொய் வழக்க பதிஞ்சு உள்ளுக்கு தள்ளி இருக்கிறாங்கன்ற கருத்தை முன் வச்சு இவரை கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஊடகத்துறை மூலமா வந்து ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சா அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வந்து என்னன்னு சொன்னா இது நான் கேட்கல. இதுக்கு முதல்ல இந்த ஒரு சகோதரமும் இந்த கேள்வித்தான் முன்வைத்துவர். இதை நீங்கள் அவர் வெளியில வந்த பிறகு சொல்றீங்களா இல்லாட்டா? இல்ல, வாரத்துக்கு முதல் இப்ப இன்றைக்கோ நாளைக்கோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அது ஊடகங்கள்ல பரவும் போது அது மீடியாவுக்கு வரும்போது இப்படி இவர் இல்லாம மக்கள் ஒரு ஆதங்கத்துல இருக்கிறாங்க, ஒரு கவலையில இருக்கிறாங்க என்ற ஒரு ஒரு இதை கொண்டு வரலாம் ஊடகங்கள் மூலமா வந்து. அதை இப்ப கோபி கொட்டா அதை இப்ப உடனே செஞ்சால் நல்ல மண்ணா. நீ சொல்ற விஷயம் நல்ல விஷயம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் பிளாக். வணக்கம் கோபிக்கோட்டை ஐயா, அது நல்ல விஷயம் ஐயா. சிவானன கொலைக்கு அந்த விஷயத்தை செய்யுங்க ஐயா ப்ளீஸ். நல்ல உண்மையும் குரல் அந்த தமிழினி வந்து டாக்டர் 2வது தங்கமோ
நீங்கெல்லாம் பிளான் பண்ணி தானே அனுப்பின நீங்கள் நீங்கெல்லாம் உண்மையின் குரல் நீங்கெல்லாம் பிளான் பண்ணி தானே அனுப்பின நீங்கள் அதை நாங்கள் பார்த்து கொள்வோம் வந்து நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க வந்து வாராரோ வரலையோ நாங்கள் அவருக்காக வேண்டி கடைசி மட்டும் நிற்போம் வந்து உண்மையின் குரல். நீங்கள் நேரலையை போட்டுட்டு உங்களோட பயணத்தை தொடங்குங்க. இதுக்குள்ள அடுத்து என்ன செய்ய போறீங்க? வாழ விடு. இதுல வந்து நான் என்ன கோபி நாகர்பட்டை வந்து யாரும் ஏத்தவன் நான் லைஃப் புக்ல சரியா நாகர்பட்டு வந்து கிருஷ்ணாக்கு எதிராக வந்து பல விமர்சனங்களை ஆறாவது ஒரு ஆளை கீழே இறக்கிட்டு போட்டு முள்ளி வாய்க்கால் எடுங்க. ஆறாவது ஒரு ஆளை கீழே இறக்கி போட்டு முள்ளி வாய்க்கால் எடுங்க மேல. இதுல ஆறு ஒரு ஆள் இறங்க நம்மளும் இறங்க அவங்கள இறங்குவாங்க. ரதன் நீங்க முள்ளி வாய்க்காலுக்கு பிளாக் அண்ட் ஆயிருங்க வந்து இல்ல ரதன் நாங்கள போயிட்டாரு. ஓகே முள்ளிவாய்க்கால் எடுங்க வந்து வேற ரதனா மேல எடுங்க. ரதன்னா கீழே ரதன்னா நீ மேல வா. எனக்கு என்ன யாரையும் இன்வைட் பண்ணலாமா தான் இருக்குது. என்ன சிஸ்டம் வச்சிருக்கீங்க தெரியல. ரதன்னா நீ மேலுக்கு இன்வைட் பண்ண நடக்குது. வணக்கம் 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 முள்ளிவாய்க்கலண்ணா வணக்கம். அதுக்காமா உங்களோட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? ஓ கேளுங்கண்ணா கேளுங்க தாராளமா கேளுங்க வந்து. நான் கேட்க நீங்க என்ன கதைக்கிறீங்க விலங்குல என்ன முண்டைக்கு வச்சிருக்கீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். இப்ப இந்த நேசன் அண்ணாவும் வந்து ஒரு முன்னாள் போராளி என்று சொல்றார் குறிப்பிடுறார் வந்து கிருஷ்ணாவால நிறைய உதவி திட்டங்கள்ல பெற்றிருக்கிறார் வந்து. இவர் மூலமா வந்து ஒரு ஊடகத்துறை இவர் மூலமா இப்ப யாழ்ப்பாணத்துல யாராவது அரேஞ்ச் பண்ணி ஒரு இவர் மூலமா ஒரு கிருஷ்ணா வந்து ஒரு கிருஷ்ணாக்கு ஆதரவாக ஒரு ஊடகத்துறையில போய் வந்து ஒரு கருத்துரையாடலை வச்சா நல்லா இருக்குமென்னு நினைக்கிறோம் நாங்கள் வந்து. நல்ல கருத்து தான், நல்ல இது. நான் உங்களை ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா கேட்கலாமா? ஒரு கேள்வி வந்து கேளுங்கண்ணா இங்க கொஞ்சம் இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா குமரண்ணா, இங்க கீழே இருக்கிற மோடரேட்டரும் வந்து ஒன்றும் வேலை செய்யல வந்து. என்ன பிரச்சனைன்னு தெரியல உங்களுக்கு? யார்கிட்ட வேலை செய்யல? மக்களின் செல்வன் இல்லையா? மக்களின் செல்வன் வேலை செஞ்சது நான் பார்த்தேனே. மெசேஜ் பண்ணுங்க. இல்ல அவ போட்டிருக்கிறா சண்டை வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஓகே அதை விடுங்க. இப்ப பாருங்க ஒருக்கா வந்து எல்லாரும் மோடரேட்டர் வந்து இட்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கோபி நான் போட்டிருக்கேன். ஓகே அப்ப அதை விடுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க நேரில விட்டு போகாதீங்க, இதுக்குள்ளே இருங்க வந்து. முள்ளிவாய்க்கல் அண்ணா வணக்கம் அண்ணா, சொல்லுங்க உங்க கேள்விகளை வைங்க வந்து. என்னன்னு சொல்லி சொன்னா கேள்வி எல்லாருக்கும் வணக்கம். கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து உண்மையில உங்களோட ஊடகத்தை நாங்கள் வந்து இப்போ விரும்பி பார்க்கறதுன்னு சொன்னால் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக செய்கிறீங்கன்னு சொல்லித்தான் சரியா. மற்றபடி கிருஷ்ணாவை வந்து நீங்கள் மேலே ஒன்று ஓணமோ ஒன்று இல்லை, கிருஷ்ணான்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் நீங்களும் வந்து ஒரு சேவை செய்கிறீங்க சரியா. அதை நம்பித்தான் நாங்களும் இன்றைக்கு எத்தனால உங்களோட பயணிக்கிறோம், ஒரு 4-5 நாளாக உங்களோட பயணிக்கிறோம். ஆனால் முந்திக்கு உங்களை தெரிய மாட்டேது, போட மாட்டேது சரியா. நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நிறைய ஊடக டிக்டாக்ல வந்து. நீங்கள் வந்து இதை வந்து அரசாங்கம் சொல்லித்தான் இதை செய்யலன்னு சொன்ன மாதிரிக்கு அதை முன்வைக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு மூலமாக நீங்கள் இதை செய்து கிருஷ்ணா வெளியில வந்து ஒரு அரசியல் பாதையில விடுறதுக்கு தான் செய்யறேன்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா இருக்குமாண்டா அதுக்கு ஒரு கொஞ்சம் எனக்கு விளக்கம் தான் நல்லா இருக்கு. உங்களோட நாங்கள் திரும்ப நாங்கள் பயணிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு விட உங்களுக்கு தெரிவிக்கணும் சரியா. கடந்த காலத்தை போய்க்கலாம் எப்படி அண்ணா? அண்ணா நீங்கள் வந்து இப்ப இதுக்கும் அவங்க வைக்கிற விமர்சனங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு உண்மையும் இல்லை. என்னன்னு சொன்னா நான் கிருஷ்ணா எந்த தனிப்பட்ட முறையில நான் கிருஷ்ணாவை பார்க்கறது என்னன்னு சொன்னா இப்ப ஒரு சுதந்திர தின நாள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதலும் பார்த்திருக்கிறேன், சில காணொலிகளை பார்த்திருக்கிறேன். நிறைய என்னால செய்ய முடியாத உதவி திட்டங்களை வந்து செய்திருக்கிறேன். நிறைய ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதன். நிறைய சத்தம் கேட்குது. ஒரு மூட் பண்ணீங்கன்னு சொன்ன யாராவது வந்து கதைக்கிறது ஒரு கேட்குது என்னைக்கு சத்தம் கேட்குதானோ? வணக்கம் அண்ணா. என்னன்னு சொன்னா நான் கிருஷ்ணாவை எனக்கு கொரோனா காலத்துல இருந்து வந்து வேற ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு வர்ம கோட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு பொடியன். தொழில் வாய்ப்பு இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியல வந்து ஒரு கையில ஒரு கேமராவை எடுத்துக்கொண்டு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அது மூலமா வந்து கஷ்டப்பட்ட ஈழத்துல இருக்கிற வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மக்களை அடையாளம் கண்டு புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மக்களுக்கு அதை தெரிவித்து புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மக்களால உதவி பெற்று அந்த உதவி திட்டங்களை கொண்டு போய் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு மனிதநேயம் படைத்த ஒரு தம்பியா தான் நான் கிருஷ்ணாவை பார்த்து கொண்டு வந்தேன். நான்
நான் தொடர்ச்சியாக கவனிக்கல வந்து நானும் சில வேலைகள் இருக்கிறதால வந்து அப்படி ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்து கொண்டு வந்தேன் நான். பிறகு இந்த இப்ப அண்மை காலங்களில் வந்து இவர் ஒரு தேசிய கொடியை கையில எடுத்து அந்த இலங்கையின் சுதந்திர தின நாளன்று தேசிய கொடியை கையில எடுத்து கொண்டு போன காரணத்தினால வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் ஈழத்திலேயும் இருந்து அது வந்து அதை ஏற்றுக்கொள்ளாத எங்கண்ட ஈழ சகோதரங்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க அந்த எதிர்ப்புக்கு வந்து தான் உணர்ந்து செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு இதுவும் விட்டவர். அதையும் அவங்க ஏற்றுக்கொள்ளாம புலம்பெயர்ந்தத்துல இருக்கிற மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாம அவரை வந்து கடுமையா வந்து தனிப்பட்ட முறையிலையும் அவங்க குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையிலையும் குடும்பத்துல இருக்கிற உறவுகள் குழந்தை பிள்ளைகள்ல இருந்து தாய்மார்ல இருந்து என்னன்னு சொல்ற அவருக்கு உதவி செஞ்ச சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாரையுமே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி மாதிரி அடிச்சு போஸ்டர் எல்லாம் போட்டு அவங்கண்ட படங்கள் இப்ப பெண்கள் படங்கள் என்று சொல்லி நிறைய படங்களை போட்டு சித்தரிச்சு கடுமையான ஒரு எங்கண்ட தமிழ் இனத்துக்கே ஒரு இழிவான செயலைத்தான் இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து செய்து கொண்டிருந்தவங்க. அப்ப அண்மை காலமா நான் வந்து ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு காணொலியில வந்து ஒரு குடும்பத்துல போய் ஒரு அநாகரிகமா கதைக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அப்படி இந்த தமிழ் பிள்ளைக்கு நீ போய் இப்படி கதைப்பா இப்படி அநாகரிகமான வார்த்தையில விட்டுருப்பான்னு சொல்லி அதைத்தான் என்னன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் சிங்கக்கொடியை பிடிச்சி உள்நாட்டுக்குள்ள வந்து இவருக்கு எந்த ஒரு குற்றப்பதிவும் பதிவு பண்ண இயலாது. அப்ப இவங்க எதை எடுத்தவங்கன்னு சொன்னா இவர்கிட்ட காணொலிகள் பல இவரே தான் எடுத்து விட்ட வீடியோக்கள் அதுகளை எடுத்து வந்து ஓகே இவர் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி வந்து என்ற தனிப்பட்ட முடியும். இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நான் வந்து சமூகம் சார்ந்து பயணிக்கிற நான் வந்து சமூகத்துல அநீதி நடந்துச்சுன்னு சொன்னா அந்த அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுப்பேன் வந்து அது வந்து இந்த அரசாங்கமும் வந்து எனக்கு சொல்லல அது வந்து
இது இவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லி கோர்ட்ஸால முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா ஓகே. என்ன பொறுத்தவரையில இவர்ல எந்த ஒரு குற்றமும் இல்லை. இவர் நான் இவரை ஒரு இப்ப நான் அரசாங்கத்தோட சேர்ந்து பயணிக்கிறேன்னு சொன்னா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இது பண்றேன்னா நான் ஒரு போன் கால்ல இவரை வேற ஒரு குற்றமும் செய்யல, இவரை வெளியில விடுங்கன்னு சொல்லி நான் அரசாங்கத்துக்கு சொல்லலாம் தானே. இவங்க சித்தரிக்கிற மாதிரி எனக்கு அப்படி எனக்கு அந்த பவர் இல்லையா, எனக்கு அந்த பவர் இல்லை. நான் இவர் அரசாங்கத்துக்கு ஒரு கைக்கூலியா வேலை செய்யறேன்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து நான் என்னத்துக்கு நேரிலேயே போட்டு 24 மணி நேரம் கத்தி கொண்டிருக்கணும். இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், இவர்ல எந்த ஒரு குற்றமும் இல்லை, இவர் தேசிய கொடியை பிடிச்சாலான்னு இவ்வளவு எதிர்ப்பு வருது, இவரை வழியில விடுங்கன்னு சொல்லி என்ன போன அரசாங்கம் மாதிரி இந்த அரசாங்கம் இல்ல. இந்த அரசாங்கம் நேர்மையான ஒரு அரசாங்கம் தான் நான் இந்த அரசாங்கத்தோட பயணிக்கிறேன். எந்த சுயநலம் கருதி எந்த சுயநலத்துக்காக வேண்டி நான் அரசாங்கத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நான் மக்கள் சார்ந்து பயணிக்கிறேன். நான் மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது அநீதி நினைச்சதுன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தையும் என்னன்னு சொல்ற அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுச்சுன்னு சொன்னா நான் தொடர்ச்சியா இந்த அரசாங்கத்தோட நான் பயணிப்பேன். இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலாட்டி இந்த அரசாங்கத்தை நான் எதிர்த்து குரல் கொடுப்பேன். இப்போ இந்த அரசாங்கம் பிறகு முன்னாடி இவங்களுக்கும் ஒரு இது இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அரசியல் பின்புலம் இல்லை, ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதியா இருக்கிறது, நல்லா எங்களுக்கு செய்வான், எங்களை மக்களுக்கு செய்வான், நாங்களும் ஆதரவு முதல் கொடுத்த நாங்கள் தான். ஆனா இப்ப போனால் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு போற மாதிரி தெரியுது. அதனால நான் கேட்டேன், அந்த கேள்விக்கு மன்னிச்சு கொள்ளுங்க தம்பி. மற்றது இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்க அரசாங்கத்தோட உங்கள்கிட்ட கேள்வி கேட்க சொல்றாங்கள, கேள்வியை கேட்க சொல்லுங்க. நான் எழுதி கொடுத்து வைக்கிறேன், இல்லாட்டி போ. இடைக்கிற கோல் வருது அண்ணனுக்கு விளங்கு. உங்களை கேள்வி எனக்கு இதாக கிடைக்கும் சொன்னா இப்படியான கேள்வி மற்றவங்க உங்களை தப்பா நினைக்க கூட சொன்னா நாளைக்கு உங்களோட படங்கள் ஜனாதிபதியோட விடுவாங்க. சரியா? ஜனாதிபதியோட படங்கள் விடைக்குள்ள நீங்கள் இப்படி ஒரு ஊடகம் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற ஊடகத்தோட நீங்கள் கிருஷ்ணாக்கு ஆதரவாக செயல்படுறோட நீங்கள் சேர்றீங்கன்னு சொல்லி உங்களை சரியா கடுமையா விமர்சிக்கிறாங்க வேற ஊடகங்கள், வேற டிட்டோக்ல. சரியா? அதுக்காண்டி தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் ஒரு ஒதுக்கு சொல்றேன், நீங்க இப்படியானதை பகிரங்கப்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஏன்டா இப்ப எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 50-60 பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க உங்களோட லைவ்ல இருந்தாண்டு. அதெல்லாம் சொல்றேன், இதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த மாதிரி இந்த போட்டோகள் எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது என்ன மாதிரி அந்த போட்டோகள் நீங்கள் எடுத்தேன்னு சொல்லி இருக்க மக்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதா இருக்கு, நல்ல ஒரு இதா இருக்குமென்று நான் கேட்கிறேன். விரும்பினா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க, பிரச்சனை இல்லை. கோபி என்ன ஆச்சு கீழே இறங்கின? கோபி நம்ம ஜெயராஜ் இன்னைக்கு ஜெயராஜ கொஞ்சம் பேச விடுங்க, ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஜெயராஜ் கோபி தம்பி இல்லையா? இல்ல கோபி நிக்குது, மெக் போட்டிருக்கேன்னு தெரியல, கோல் எதுவும் பெரு தெரியல. ஜெயராஜ் டெலிஃபோன் போல. ஜெயராஜ் என்ன பிஸியா? ஜெயராஜ் கோபி இல்லையே. கோபி ஜாயின் கொடு கோபி. என்ன 2 கோபி நிக்குது, அது எந்த கோபின்னு தான் தெரியுதுல, அதான் மெயின் பிரச்சனையா இருக்கு. ஜெயராஜ் நீங்க பேசுங்க. ஜெயராஜ் சிவாண்ணா பேசுறீங்களா? சிவாண்ணா சரி, முள்ளியாக்கல்ல நீங்க பேசுங்க. நம்மளோட இவர் இருக்க நேசன்னா நேசன்னாவோட பேசுங்க. நேசன்னா ஹலோ. நேசன்னா நிக்கிறேன் சொல்லுங்கண்ணே. நீங்க பேசுங்கண்ணா, நீங்க பேசுங்க, உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. கிருஷ்ணான அண்ணன் செய்யறது நன்மை நன்மை இதான் செய்திருக்காங்க. அண்ணாவண்ணா
சரி தீன்மையானது ஒரு செய்யவும் இல்லை செய்ய நினைப்பதும் இல்லை அவன் என்ன சரியோ ஓகே அண்ணா கோபி கோபி சொல்லுங்க யாரு குமரண்ணா கதைக்கிறது விளங்குதோ கதைக்கிறது விளங்குதோ விளங்குது கோபி விளங்குது. எனக்கு மாத்திக்கொள்ள முடியாம இருக்குது. என்ன நடக்குது எனக்கு எந்த மைக் யார் மூட் பண்றது இல்ல மைக்கு யார் மூட் பண்ணல. மூட் பண்ண காட்டுங்க கோபி. எனக்கு மூட் பண்ணி அன்மூட் பண்ண இல்லாம இருக்குது. வந்து என்ன போன்ல பிரச்சனையோ இல்லாட்டி உங்களோட இல்ல போன்ல பிரச்சனையா இருக்கும். ஆனா எனக்கு வந்து பெரிய பாக்ஸுக்கு மாத்த இல்லாம இருக்கு. என்ன காரணம் தெரியல. நாங்கள் நினைச்சோம் கோபி தம்பி நீங்க பயத்துல ஓடிட்டீங்க நினைச்சோம். அவங்களுக்கும் மூட்டை எடுக்கலாம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கும் அதே பிரச்சனை தான். உங்களோட சிஸ்டத்துல பிரச்சனையோ இல்லாட்டி எந்த பிரச்சனை மானிட்டர்ல இருக்கிற நீங்க கீழே இருந்து யாரே மேலே மானிட்டரை வேலை செய்து இல்லையா? உங்களோட சிஸ்டத்தை மாத்துங்க ஐயா. முதல் மோடரேட்டர் இருக்குது வந்து மேல எடுக்கலாம் இருக்குது. எனக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவாரு. நான் நேரில போடவோ இல்லாட்டி வந்து இல்ல எப்படி நடத்துங்க பிரச்சனை ஏன்னு சொன்னால் இப்ப கோபி நீ நேரிலே போட. எனக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. எதுவுமே செய்ய முடியாது. யாரையுமே பெரிய பக்ஸ் போடல. இல்ல ஓகே கேள்வி நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் எனக்கு விளங்கிட்டுது. நான் வந்து இந்த அரசாங்கத்தோட என்ன பெரிய பக்ஸுகளை மாத்துங்க. யார் சரி ஒரு ஆள் மாத்துங்க. எனக்கு மாத்த முடியாம இருக்குது. யார் சரி மாத்துங்க. என்ன சேஞ்ச் பண்ண முடியல. நீங்க யார் சரி மாத்துங்க. யார் மானிட்டர்ல உள்ள மாத்துங்களேன். ஓகே மாத்த தேவையில்ல விடுங்க. எந்த கருத்து புள்ளி வாய்க்கலன்னா நீங்கள் வந்து உங்களோட சந்தேகத்துக்கு நான் வந்து தெளிவான விளக்கத்தை நான் தாரேன். கோபி மூட் விழுந்திருக்கு. கோபி கொஞ்சம் வெயிட் பண்ண. இல்லாட்ட மானிட்டரையும் காட்டுறேன் கீழே இருந்து. சரி ஏண்டா இது ஆறு செய்யுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் மானிட்டரை கொஞ்சம் காட்டு. என்னண்டே இப்ப இல்ல யார் இது பண்ணுன்னு தெரியுது இல்ல. அதான் எனக்கு காட்டுது இல்லையோ. இல்ல இவ்வளவு நேரம் மீட் எடுக்க முடியல. இப்ப ஓகேயா இருக்குது. கோவி அண்ணை எடுத்து கேளுங்க. இல்ல கோபி